அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்களில் நாம் பலவிதமான அற்புதங்களை பார்த்துருக்கோம். சுவாமிகள் தன் பக்தர்களுக்கு எவ்வளவோ அனுகிரக பாஷணங்கள், அதாவது எவ்வளவோ அட்வைஸ்லாம் கொடுத்துருக்கார். தெய்வத்தின் குரல் எடுத்து படித்தோம்னா சுவாமிகள் சொன்னது எல்லாமே அதில் பார்க்கலாம். இவ்வளவு அழகாக ராகணபதி அவர்கள் அதை தொகுத்திருப்பார். ஆனால் சுவாமிகளே அதை கடைப்பிடித்திருக்கும் ஒரு சில அனுபவங்கள் உண்டு. அவர் சொல்லுவார், நான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட கேட்பாளோன்னு நீ அதை கடைப்பிடிக்கிறையான்னு அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. அதற்கு ஏற்றாற்போல் சுவாமிகளே எவ்வாறு அத்வைதத்தை கடைப்பிடித்து நமக்கு உணர்த்தினார், இதை நமக்கு நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவான ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் தான் இது. ஒரு முறை காஞ்சியில் சுவாமிகள் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டுருக்கார். பல பக்தர்கள் பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய அருளையும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து வருகிறார்கள். அப்பொழுது ஒரு அன்பர் வரார். அவர் யாருன்னா ஒரு விவசாயி. இவர் கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கார். நம் ஸ்ரீமடத்திற்கு சொந்தமாக இருந்த ஒரு நிலத்தில், அதில் ஒரு சின்ன நிலத்தில் இவர் குத்தகைக்கு எடுத்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கார். அதில் நல்ல விளைச்சல் வந்தது, தனக்கு நல்ல இந்த வாட்டி வருமானம் கிடைச்சிருக்குங்கிறதுக்காக இவர் நிறைய பழங்கள் புஷ்பங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம் பெரியவாளுக்கு முன்னாடி வச்சுட்டு மகா பெரியவா நமஸ்காரம்னு சொல்லி பிரிய நமஸ்காரம் பண்ணுறார் சாஷ்டாங்கமாக. பெரியவா அவரை பார்த்து, விவசாயம்லாம் நன்னா இருக்கா, விளைச்சல்லாம் சரியாக வந்துதா எப்படிலாம் ஒரு குசலம் விசாரிக்க, எல்லாமே ரொம்ப அமோகமாக வந்தது பெரியவா, அதுவும் நம்ம நிலத்தில் இந்த வாட்டி விளைச்சல் ஓஹோன்னு இருந்தது. அப்படியா, நீ என்ன போட்ட இந்த வாட்டி அப்படின்னு கேட்க, இந்த வாட்டி கடலை போட்டேன் பெரியவா, நல்லபடியாக வந்தது. கடலையா? ஓஹோ, நம்ம நிலத்தில் விளைஞ்ச கடலை இல்லையா? ஆமாம் பெரியவா, அதுலேருந்து கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்டுட்டார் பெரியவா. இவர் அப்படியே ஆடி போயிட்டார். ஐயோ, நம்ம கடலையை கொண்டு வரவே இல்லையே. அது போக இவர் என்ன பண்ணிட்டார், எல்லா கடலைகளையுமே மொத்தமாக எடுத்து விற்றுட்டு அதிலிருந்து வந்த பணத்தை எடுத்துட்டு அதில் தான் நம்ம சுவாமிகளுக்கு பழங்கள் புஷ்பங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கார். இப்போ அந்த கடலையை அவர் சேகரித்து கூட வச்சுக்கலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சந்தேகம். கொஞ்சோண்டி கடலை கூடன்னு பெரியவா வேற கேட்டுட்டா. இதோ கொண்டு வரேன் பெரியவா அப்படின்னு இவர் என்ன பண்ணார், நேராக மறுபடியும் இந்த விவசாய நிலத்துக்கே போனார். என்ன பண்ணலாம்னு யோசித்தார். அங்கே எலி வலை இருக்கணும். அந்த எலி வலைக்குள்ளே இந்த எலிகள் எல்லாம் இந்த கடலை எடுத்து வச்சுக்கும். அது ஒரு சாதாரண சின்ன பிராணி தானே. அது என்ன பண்ணும்னா, இதெல்லாம் விளையும் பொழுதே அதெல்லாம் எடுத்து வச்சுக்குமா. ஏன்னா அறுவடை பண்ணியாச்சுன்னா நிலத்தில் ஒன்றும் இருக்காது இல்லையா. இதெல்லாம் சேகரித்து தன்னுடைய வலைக்குள்ளே போய் வச்சுக்கும். ஆகாரம் கிடைக்காத சமயத்தில் தன்னுடைய குடும்பத்துக்கே இதை பகிர்ந்து எலி அவ்வளவு பொறுப்பாக குடும்பம் நடத்தும் அப்படிங்கிறது ஒரு கதை. இப்போது இவர் போனார். அந்த நிலத்தை சுற்றி அங்கங்கே எலி பொந்து இருக்குது. ஒவ்வொரு பொந்துக்குள்ளேயும் போய் அந்த பொந்தெல்லாம் களைச்சி பார்த்தா உள்ளுக்குள்ளே அங்கங்கே கடலையாக இருக்குது. எல்லா கடலையும் எடுத்துட்டார். எல்லா கடலையும் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தாம்பாளத்தில் வச்சு அதை ஊதி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கடலையெல்லாம் மறுபடியும் எடுத்துட்டு திருப்பி பெரியவா முன்னாடி ஒரு தாம்பாளத்தில் கொண்டு பெரியவா இது நம்ம நிலத்தில் விளைஞ்ச கடலைன்னு வச்சுட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிக்கிறார். பெரியவா அந்த தட்டை அப்படி தூக்கி தர சொல்கிறார். அந்த தட்டு பெரியவாள்கிட்ட வர்றது. அங்கே ஒரு கடலை எடுக்கிறார். அப்படி எடுத்து அப்படியே பார்க்குறார். நம்ம நிலத்துலையா பறிச்ச அப்படின்னு இவர் கேட்க, ஆமாம் பெரியவா, நம்ம நிலத்துலையே பறிச்சது அப்படின்னு கேட்டதுமே அந்த கடலையை பார்த்துட்டு கேட்டாராம், இது பறிச்சதா குறிச்சதா அப்படின்னு கேட்டாராம். அதில் என்ன ஒரு இலக்கிய நயம் உண்டு, அது பறித்ததா குறித்ததா, எதுகை மோனையோடு அது அழகாக இருந்தாலும் அதில் ஒரு அர்த்தமும் உண்டு. அந்த ஒரு கடலை எடுத்து பார்த்தார் இல்லையா, அதில் ஒரு முக்கில் லேசாக அந்த கடலை உடஞ்சிருக்கு. ஏதோ ஒரு பிராணி பல்லை வச்சு கொறிச்சது போல் அந்த கடலை இருக்குது. பெரியவா புரிஞ்சுன்னுட்டார். அதனால தான் இது பறிச்சதா குறிச்சதாரு கேட்டதுமே அந்த பக்தர் கணத்தில் போட்டுட்டு பெரியவா நான் மன்னிச்சிருங்க பெரியவான்னு நமஸ்காரம் பண்ணார். என்னப்பா ஆச்சு சொல்லு, என்னாச்சு அப்படின்னு கேட்டதுமே சொல்கிறார், பெரியவா நான் எல்லா கடலையும் நான் விற்றுவிட்டேன், எனக்கு நீங்கள் திடீர்னு கடலைன்னு என்னன்னே தெரியலை, அதனால தான் நான் நம்ம நிலத்துக்கு அடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்ல வேண்டிய நிலை அந்த பக்தருக்கு வந்துடுது. மன்னிச்சுக்கணும் பெரியவா, எலி வலையிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டேன் பெரியவா, அண்ணா அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே, அப்படியா அப்படின்னு பெரியவா ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஏன்னா எலி ஒரு சாதாரண பிராணி, வாயில்லா ஜீவன், அதுக்கு பேசவா தெரியும்.
அது தனக்கு எப்போ ஆகாரம் கிடைக்கிறதோ அதை எடுத்துகிட்டு போய் சேர்த்து வச்சு அதில் தான் தன்னுடைய ஜீவனத்தை நடத்தும். அடுத்த ஆகாரம் அடுத்த உணவு கிடைக்கும் வரை இதை நம்பித்தான் இருக்கும். அதுலேருந்து கொண்டு நாம் கேட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம், குற்ற உணர்ச்சி, அந்த கில்ட்டி ஃபீலிங் சுவாமிகளுக்கே வந்துதான். இப்போ என்ன பண்ணாராம், தன்னுடைய சிஷ்யரை கூப்பிட்டு ஒரு தட்டில் அவல், பொரி, சர்க்கரை, வெல்லம் எல்லாத்தையும் கலந்து கொண்டு வா அப்படின்னாராம். எல்லாத்தையும் அந்த பக்தரும் கொண்டு வர, ஏற்கனவே இங்கே ஒரு தாம்பாளத்தில் இந்த பக்தர் அலம்பி கொடுத்த அந்த நிலக்கடலை வேறு இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீ அந்த எலிவலை எங்கே இருக்குன்னு சொன்ன அப்படின்னு கேட்க, அந்த நிலம் இருந்த இடத்திற்கு இந்த பக்தரை அழைச்சிட்டு போக பெரியவாளே நடந்து போனாராம் அந்த பக்தர் பின்னாடி. அப்படி நடந்து போயிட்டு அந்த இடத்தில் அப்படியே வேண்டின்றாராம் அந்த மகா கணபதியை. ஏன்னா எலிங்கிறது விநாயகரின் வாகனம் இல்லையா, அதையும் சொல்கிறார். அதனால் பிள்ளையாரை வேண்டிண்டு இந்த 2 தாம்பாளத்தையும் அப்படி பெருசாக கீழே விரித்து பரப்பி வச்சாராம். கண்ணை மூடிண்டு ஜபம் பண்ணாராம். மனிதர்கள் பொதுவாக நிறைய இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இந்த எலி இந்த வகை பிராணிகள்லாம் வெளில வராது. ரோடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இருட்டு அதிகமாக இருக்கிற இடத்துல தான் அது தைரியமாக சஞ்சரிக்கும். ஆனால் இவ்வளவு மனிதர்கள் இருக்கும் அந்த இடத்திலும் ஒவ்வொரு எலியாக வெளியே வர ஆரம்பிக்கிறது. சுவாமிகள் கண்ணை திறக்கவே இல்லை, ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். ஒவ்வொரு எலியாக வந்து அவல், பொரி, வெல்லம், சர்க்கரை, அதோடு இந்த கடலையை அப்படி ஏதோ க்யூவில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அழகாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் தன்னுடைய வலை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது. இந்த 2 தாம்பாளமும் காலி ஆகிடுறது. இப்போது எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம்னா, பொதுவாகவே மனிதர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல எலி வராது. அப்படி மனுஷால பார்த்துருத்தனால சிதறி ஓடி போயிடும். இது இவ்வளவு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக யூனிஃபார்மாக எல்லாத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போகிறதுனா, மகான் ஜபம் பண்ணி எந்த தெய்வத்தை வரவழைத்தார்? ஒருவேளை அந்த மகா கணபதியே இதையெல்லாம் செய்தாரா? யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இதில் ஒரு மிகச்சிறந்த தத்துவத்தை மகான் உணர்த்துகிறார். மனிதர்களிடத்தில் இருந்து மட்டும் நான் ஒரு பொருளை எடுத்துன்னு வந்துட்டோன்னா அவர்கள் வருத்தப்படுவார்கள் என்பது கிடையாது. எல்லா பிராணிகளுக்குமே அந்த எண்ணம் உண்டு. ஏகோ தேவஹ சர்வபூதஹ அந்தராத்மா ஏகோ பாஷக பூத காருண்ய ரூபான்னு சொல்கிறோம் இல்லையா. மனுஷாளுக்குள்ள எந்த பரம்பொருள் இருக்குன்னு நாம் சொல்கிறோமோ அதே பரம்பொருள் தான் அந்த சின்ன பிராணியான எலியினுள் உள்ளார். ஆகவே அதற்கும் நாம் எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது என்ற அந்த எண்ணத்தோடு அந்த கொறித்த அந்த கடலையை கூட எலிகளுக்கே திருப்பி கொடுத்து எலிகளுக்கும் சரணம் அடைவதற்கான ஒரு வழியை காண்பித்தார் நம் சுவாமிகள். அவருடைய கையால் வந்த கடலை இல்லையா, அதுகளுக்கும் பிரசாதம் தானே. ஆக இந்த உணர்வு நம் அனைவருக்குள்ளும் இருந்தது என்றால் யாருக்கும் தீங்கிழைக்கும் அந்த எண்ணம், அந்த மனோபாவம் கூட ஏற்படாது. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாட்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.